உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ வரக்கூடிய குரு பகவான் வக்ரவம் பெற்று அதிசாரம் பெற்று பலனளிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது குருவினால் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்குறோம். குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழுமையான சுபர். அவர் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வக்ரவம் பெற போகிறார். அதுவும் அதிசாரம் பெற்று இடத்தையே மாற்ற போகிறார். என்ன, மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைகிறவர் அங்கே பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் 19 இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் 10 பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 வரையுமே பார்த்தீங்கன்னாக்க அவர் அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு, பார்வை பலன்கள் எல்லா ராசிக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார். அடுத்து நவம்பர் 11 டிசம்பர் 4 வரை மீண்டும் வக்ரவம் பெற்று பார்த்திங்கன்னா வக்ரவம் பெற்று என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த கடகராசியிலேயே வக்ரவம் பெற்று அமரப் போகிறார். கடகராசியில் வக்ரவம் பெற்று அமர்ற அந்த காலகட்டத்திலையும் பல்வேறு விதமான சேஞ்சஸை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குறார். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 4 திரும்ப மீண்டும் மிதுனராசிக்கே வக்ரவ நிலையிலேயே வந்து அமர்றாரு. அது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்ச் 11 வரையுமே அவர் வக்ரவ நிலையில் தான் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான விவரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாக நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். விருச்சிகம் காலச்சக்கரத்தின் 8வது ராசி தாங்க விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறையவே உண்டு. அதே போல் விருச்சிக ராசி கடுமையான உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கடின உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. அதே நேரத்தில் கொஞ்சம் திடீர்னு கோபம் வரும். கோபம் வர்ற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட குணமும் அப்படி இருக்கும். ஆமாம், உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. இதுதான் இந்த கிரக அமைப்புகளில் முக்கியமான கிரகங்களோட ஸ்தான பலம் இருக்குது இப்போ கோச்சார நிலைகளில். ஆனாலும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க வர்றார். எப்படி கொடுக்க வர்றாரு அப்படின்னா, இது நாள் வரை குரு பகவான் அப்படிங்கிறது 8ஆம் இடத்துல இருந்தவர் திடீர்னு அதிசாரம் பெற்று 9ஆம் இடத்துக்கு உச்ச பலத்தில் வந்து அமர்றவர் நேரடியாக உங்கள் ராசியே பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறாரு. அப்போ இது நாள் வரை விருச்சிக ராசி அன்பர்கள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலை, ரொம்ப முயற்சிப்பட்டோம், கஷ்டப்பட்டுட்டோம், வேலை, தொழில், வருமானம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து தோல்வி அடைஞ்சாச்சு. ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லைங்க, இப்போயாவது ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தீங்க இல்லையா, இது உங்களுக்கான டைம், உங்களுக்கான ரைட் டைம். இது கரெக்டான டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது உங்களுக்கான கரெக்டான டைமு. இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஒரு அற்புதமான டைம் ஃபார்ம் ஆகிருக்கு உங்களுக்கு. வெரி குட் டைம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 2, 5 கூடையவர் தான் உங்களுக்கு குரு பகவான். அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர். எப்படி? 5 கூடையவர், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் குரு பகவான். அவர் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று உங்களை பார்த்தாருன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளவு சூப்பராக இருக்கும். அக்டோபர் 10 நவம்பர் 11 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையிலிருந்து பார்க்குறார். வீடு, வேலை, தொழில், வேலை வாய்ப்பு, வருமானம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் நல்லாயிருக்கும். வேலை, தொழில், பணவரவு அனைத்தும் சூப்பராக இருக்கும். அதிலெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க, நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். பயன்படுத்திக்கங்க இந்த காலகட்டத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா அவர் மறுபடியும் என்ன பண்ணுற, அதிசாரம் பெற்று வந்து நல்ல நிலையில் உச்சம் பெற்று பார்க்குறாரு. அடுத்து பாருங்கள், டிசம்பர் 4 மார்ச் 11 வரையும் பார்த்திங்கன்னா அவர் வக்ரகதி நிலையை அடைவார்.
எந்த நிலையை அடைவார்? வக்ரகதி நிலையை அடைவார். இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுத்து வாங்குறது, ஃபேமிலியில் கொஞ்சம் சில விஷயங்களை திட்டமிடுறதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, உங்களோட சுய ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் பெருசாக உங்களை பாதிச்சிடாது. அதே நேரத்தில் ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஃபேமிலி ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் வந்து ஒரு பெரிய முடக்கத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அப்போ என்னென்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது, இப்போ ஒரு யோகமான தசாபுத்தி அமைப்பு நடக்குதா, இல்லை பாதகங்கள் நிறைந்த வகையில் நடக்குதா, நல்ல விஷயங்கள்லாம் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இன்னொன்று, குரு பகவான் என்ன ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு, ஆட்சி உச்சம் எதுவும் பெற்றிருக்கிறாரா நம்ம ஜாதகத்தில், இல்லை வக்ரகதி நிலையில் எதுவும் இருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை ரொம்ப இலகுவாக நீங்கள் கையாளலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களை ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மற்ற நாட்களில் நம்ம சைலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணையில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு அதிசாரம் பெற்ற குரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார். வக்ரவம் பெற்ற குரு அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் மற்றும் ஃபேமிலி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க சொல்கிறார். அப்போ பொறுப்போடு இருக்கிறது அப்படிங்கிறது அவசியம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களே, அது மட்டும் இல்லாமல் கூடுதல் உங்களோட பிறப்பு ஜாதகம் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம்.